தமிழ்நாட்டுல இருக்கிற பச்சை பசேல்னு இருக்கிற தென்னந்தோப்புல ஒரு விவசாயி தன்னோட வாழ்க்கைய யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டப்படுற, லாபமே இல்லாத, அவர் விளைவிக்கிற பொருளுக்கு சரியான விலை கிடைக்காத ஒரு வாழ்க்கை. ஆனா ஒருநாள் அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சும்மா ஒரு யோசனை இல்ல, நாளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஒரு பெரிய கனவு. அவரோட கண்ணு ஒரு ஆள் டாஸ்மாக் கடையில இருந்து பாட்டிலோட வெளிய வரதையே பாத்துக்கிட்டு இருந்துச்சு. கவர்மெண்ட் அங்கதான் பெரிய வருமானத்தை சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவரோட இயற்கையான விளைச்சலான கள், தொட்டி மட்டும் தடையில இருக்கு. அவர் அந்த வாடிக்கையாளர்ட்ட போய் பேசினாரு. சரக்கோட விலை ரொம்ப அதிகம், இயற்கையான ஒண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. தன்னோட சனங்க படுற கஷ்டத்தை பத்தி விவசாயியும் சொல்லியிருக்காரு. இது 2 பேருக்கும் இருக்கிற பொது பிரச்சனை, அதனால 2 பேரும் சேர்ந்து ஒரு தீர்வு பார்க்கணும். உடனே அந்த விவசாயி கள்ளு எடுக்க ஆரம்பிச்சாரு. சும்மா தேங்காய் மட்டும் இல்ல, இனிப்பான புத்தம் புது கள்ள, பனைமரத்தோட அமிர்தத்தை, இது அவங்க பழக்க வழக்கம். இதுதான் அவங்க எதிர்காலம். அவர் தன்னோட பொருளை விற்க ரொம்ப நாளா தடையில இருக்கிற அனுமதியை கேட்டு அரசாங்கத்துக்கிட்ட மனு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மினிஸ்டரையே போய் பார்த்தாரு. மினிஸ்டர், உங்க ஐடியா நல்ல ஐடியாதான் விவசாயி. ஆனா நாங்க இப்ப சம்பாதிக்கிற வருமானம் ரொம்ப முக்கியம். உங்க கள்ளுக்கு நாங்க பெர்மிஷன் கொடுத்தா கவர்மெண்ட் கஜானாவுக்கு நஷ்டமாயிடும். விவசாயி, மினிஸ்டர், நான் வெச்சிருக்கிற பிளான் முறையா இருக்கு. இது எங்க ஆரோக்கியத்தையும் காப்பாத்தும், உங்க வருமானத்தையும் காப்பாத்தும். நாங்க தோப்புல இருந்து விற்க மாட்டோம். நீங்க எங்களுக்கு உரிமம் கொடுங்க, நாங்க கவர்மெண்டோட சேகரிப்பு மையத்துல மட்டும்தான் விற்போம். கவர்மெண்ட்டும் சம்மதிச்சுச்சு. அவருக்கு கவர்மெண்ட் கொடுத்த அடையாள அட்டையும் கள் அறுவடைக்கான அனுமதி அட்டையும் கொடுத்தாங்க. திட்டம் ஆரம்பிச்சுச்சு. விவசாயிக எல்லாருமே அவங்க எடுத்து பொது கள்ள சேகரிப்பு மையத்துல கொண்டு போய் கொடுத்தாங்க. அங்க இருந்து ஒரு டெங்கர் லாரி மூலமா அதை பதப்படுத்தி பாட்டில் போடுற இடத்துக்கு கொண்டு போனாங்க. அங்கதான் தரத்தையும் கட்டுப்பாட்டையும் உறுதி செய்வாங்க. அந்த இடத்துல கள்ள பாட்டில்ல போட்டு அதுக்கு சரியான லேபிள் ஒட்டி கவர்மெண்ட் வெச்சையும் போட்டாங்க. கடைசியா அந்த ஆரோக்கியமான பொருள் நேரடியா டாஸ்மாக் கடைகளுக்கே போச்சு. இப்படித்தான் அந்த சுழற்சி முடிஞ்சிச்சு. விவசாயிகளுக்கு நிரந்தரமான அதிக வருமானம் கிடைச்சது. மக்களுக்கு இயற்கையான ஆரோக்கியமான பானம் கிடைச்சதால அவங்களும் சந்தோஷமா இருந்தாங்க. அப்புறம் எல்லாத்தையும் முறைப்படுத்தி வருமானத்துல எந்த நஷ்டமும் இல்லாம கவர்மெண்ட்டும் சந்தோஷமா இருந்துச்சு.